வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 13வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா எள்ளு சாதம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். அதை முதல்ல நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. வெளியில தெரிச்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மூடி வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது இப்போ இட்லி மிளகா அப்படிலாம் வறுக்கிறோம் இல்லையா, அப்ப வந்து நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதெல்லாம் வறுப்போம். ஸோ அதோட நீங்க சேர்த்து எள்ளு போடும்போது ரொம்ப வந்து தெரிச்சு வந்து வெளியில விடாது. இது தனியா போட்டிருக்கிறதுனால தெரிச்சு வெளியில வரும். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்செடுத்து அப்படியே மிக்சி ஜார்ல மாத்திடுவோம். அதே கடாயில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், வரமிளகாவை வறுத்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எள்ளு, வரமிளகா, பெருங்காயம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். நல்லா ஒரு பொடி பண்ணி எடுத்துட்டு வருவோம். நம்ம வறுத்த எள்ளு, வரமிளகா, பெருங்காயம் வந்து பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த பொடியை சேர்த்துருவோம். இதுக்கு உப்பு இன்னும் நான் சேர்க்கலை, ஸோ உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆமாம், சாதத்தில் வடிக்கும் போது உப்பு போடலை, அதனால இப்போ உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பொடியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த பக்கம் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு, கருவேப்பிலை, அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய எள்ளு சாதம் ரெடி. எள்ளு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம வந்து வறுக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூட வறுத்து கூட பண்ணியிருக்கோம் எள்ளு சாதம். ஸோ இது வந்து வெறும் எள்ளு மட்டும் போட்டு அது மாதிரி தாளிக்கிறதுக்கும் கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்போ எதுவுமே தேவையில்லை. வெறும் கடுகு, கருவேப்பிலை இருந்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எள்ளு சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.